எனக்கு இங்கிலீஷு நல்லா வரல பிரவீன். அப்போ ஆண்ட்ரே என்னை விட்டு போனது கரெக்டு தான். அன்னைக்கு அந்த ஆண்ட்ரே என்னை விட்டுட்டு போனதுனால தான்டா எனக்கு சரோஜா கிடைச்சா. வா, அப்போ படிக்காத்துரு முட்டாளா பிரவீன். என்னை யாரும் நம்பல. நான் படிக்கலைன்னு என் குடும்பத்திலே இருந்து என்ன ஒதுக்கிட்டாங்க. என்ன நம்பின ஒரே ஒரு ஆளு அம்மா மட்டும்தான். என்ன நம்பினதுனால அவ குடும்பத்திலே இருந்து அவளை ஒதுக்கிட்டாங்க. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம ரோட்ல நின்று இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன ஒரு பேக்கரி கடை ஓனர் ஆக்கிட்டான். ஆமா, ஆனா என்னன்னா ஒரு பேக்கரி கடை ஓனரா இருந்தாலும் என்னை எவரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட படிப்பு இல்லை. என் குடும்பத்திலேயே ஒரு பத்திரிகையில கூட என் பேரு போட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அசிங்கப்படுத்துவானுங்க. அசிங்கம்னு எனக்கு புதுசு இல்லை பிரவீன். ஆனா என் கூட சேர்ந்து அம்மாவை அசிங்கப்படுவல்ல, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியாது பிரவீன். அவ என்ன நம்பி வந்தா, நான் தோத்துட்டேன். இப்ப அவ ஒன்ன நம்புற, நீயும் தோத்துடாது பிரவீன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு தோத்து போன அப்பனுக்கு தான் தெரியும் தாம்புள்ள அவன மாதிரியே தோத்துருவானோன்னு பயத்திலேயே வாழ்ற வழி என்ன. அதெல்லாம் உனக்கு தெரியவே கூடாது பிரவீன். எனக்கு சொல்லித்தர யாரும் இல்ல, உனக்கு சொல்ல நான் இருக்க. பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். பிரவீன், நீ என்ன மாதிரி ஆயிடுவோன்ற பயத்துல தான் நான் உன்னை திட்டிட்டே இருந்தேன்.